மேரேஜ் நாவல். மர்ம அழைப்பு. வசந்த் சுழல் நாற்காலியில் சாய்ந்தவாறு கலாவின் வாக்குமூல நகலை படித்துக்கொண்டு இருந்தான். எதிரில் உமா டைப்ரைட்டர் மிஷினில் தாளம் போட்டுக்கொண்டு இருந்தாள். பெரிய கண்கள் அவனை விழுங்குவதற்கு தயாராவதைப் போல சுழன்று கொண்டு இருந்தன. அவள் அழகானவள். வசந்தை திக்க பிரம்மை கொள்ள செய்யும் அளவுக்கு உடல்வாக இருந்தது. அழகு போட்டியில் கலந்து கொண்டு வாலிபான உடலின் செழுமையான பகுதிகளை காட்டத் துணிந்தால் அவளுக்கு முதல் பரிசு கிடைக்கலாம். 2 பேர்களும் குதூகலமாக பேசுவார்கள், கும்மாளமிட்டு சிரிப்பார்கள். அவளுடைய தலையிலே அவன் கொட்டவும் செய்வான். அதற்கு கீழே கையை நகர்த்த அனுமதி உண்டா? மூச். சம்பளம் தரும் முதலாளி என்று கூட பார்க்காமல் கன்னத்தில் விளையாடி விடுவாள். அவன் கோபித்து கொண்டு டிஸ்மிஸ் செய்தாலும் பொருட்படுத்த மாட்டாள். அவள் டைப் அடித்து முடிப்பதற்கும் எதிரில் இருந்த டெலிஃபோன் மணி கொஞ்சி அழைப்பதற்கும் சரியாக இருந்தது. அவள் லாவகமாக ரிசீவரை எடுத்து காதோரமாக வைத்துக்கொண்டு ஃபோன் கால் உங்களுக்குத்தான் என்று சொன்னாள். எனக்கு இல்லாமல் உனக்கு எவனாவது டெலிஃபோன் செய்திருந்தால் பல்லை உடைப்பேன். அவன் போய் கோபத்துடன் பேச அவள் கன்னங்கள் குழிய சிரிக்க அவன் பேசினான். யாரது? என்ன வேண்டும்? புதைக்கப்பட்ட குழிப்பினத்தை தூக்கி வைத்துக்கொண்டு ஆராய்ச்சி செய்யும் சோம்பேறி கழுதை நீதானே? வரம்பு மீறிய சொற்கள். எவனோ ஒருவன் எதிர்முனையிலிருந்து ஆவேசமான வார்த்தைகளை கொட்டுகிறான். வசந்த் சற்று அதிர்ந்து போனதும் உமா ஏதோ விபரீதம் நடக்கப் போகிறது என்று பயந்து போனதும் உண்மை. தடியா, மடையா, முண்டம், நீ யாருடா? எதிரில் வந்து நின்றால் லெஃப்டிலும் ரைட்டிலும் வாங்கி விடுவேன். உனக்கு என்னடா வேண்டும்? பேர்டுவா. வசந்த் நிமிர்ந்து உட்கார்ந்து கத்தினான். அவனை கண்டு பயந்து உளறினாள். காரியதரிசினி உமா தன்னை ஆண்மையற்ற பேடி என்று நினைத்துவிடக்கூடும். கசமாலம், கம்முனு வாயை மூடிக்குன்னு போன வெயிடா, இல்லைன்னா அறுத்து போட்டுடுவேன் என்ற பதிலுக்கு மிரட்டிய அந்த மர்ம ஆசாமி நீலமேகம் கொடுத்திருக்கும் வழக்கை எடுத்துக்கொள்ளாதே செத்துப்போன 3 பேர்களையும் குறித்து வீணான ஆராய்ச்சிகளை வைத்து கொள்ளாதே என்று எச்சரித்தான். இதை போன்ற மிரட்டல்கள் பல தடவைகள் அவனுக்கு வந்திருக்கின்றன. ஆனால் அப்பொழுதெல்லாம் ஏற்படாத பரபரப்பு இப்பொழுது ஏற்பட்டது. மறுமுனையிலிருந்து டெலிஃபோனில் பேசிக்கொண்டு இருக்கிறவன் இன்னார் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். 3 கொலைகளையும் செய்தவன் அவனாகவும் இருக்கலாம். அவனை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணத்துடன் தானே கொலைகளை செய்ததாக கலா ஒப்புக்கொண்டு இருக்கலாம். 2 பேர்களுக்கு இடையேயும் ஏதோ ஒரு பிடிப்பும் இருக்கலாம். ஆராய்ச்சிகளை வைத்து கொண்டால் வீரப்பதக்கம் கிடைக்க உதவி செய்யலாம் என்று நினைத்து கொண்டிருக்கிறாயா? உன்னை மட்டுமல்ல, உன் காரியதரிசினி உமாவையும் கொன்றுவிடுவேன். முதல் கொலை நீ, 2வது கொலை அவள். அவளுடைய கொலை மிகவும் பயங்கரமானதாக இருக்கும். உனக்கு துணிச்சல் இருந்தால் 2 கொலைகளையும் செய்து பாரு. அப்புறம் உன்னை போன்ற அபாயகரமான மனிதனை சந்திக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஒரே ஆசை. மறுமுனையில் அவன் எதிர்பார்த்ததைப் போல டெலிஃபோன் தொடர்பு நின்றுவிட்டது. அவன் ரிசீவரை வைத்துவிட்டு, உமா, உன் மூளை புத்தி கூர்மையாக இயங்கியிருக்கும் என்று நினைக்கிறேன் என்று சொன்னான். அஃப்கோர்ஸ், ஏற்கனவே டேப் ரெக்கார்டர் வயர் டெலிஃபோனுடன் இணைக்கப்பட்டிருக்கிறதா? உங்கள் உரையாடல் டேப்பிலே பதிவாகி இருக்கும் என்றாள் உமா. அவன் ஆச்சரியப்படவில்லை. அவள் எப்பொழுதுமே திறமையுடன் செயல்படுவாள். அவளை திருமணம் செய்து கொள்ளாமல் காரியதரிசினியாக மட்டுமே வைத்து கொள்ளவும் முக்கியமான காரணம் உண்டு. காரியதரிசினி மாத சம்பளத்துக்கு வேலை செய்கிறவள். ஆனால் மனைவி என்பவள் அப்படியல்ல. சம்பளம் வாங்காத வேலைக்காரியாக இருந்தாலுமே ஆதிக்கம் செலுத்துவாள். உமா சிறிய டேப் ரெக்கார்டரை மேஜை டிராயருக்குள்ளிருந்து எடுத்தாள். பேட்டரியில் இயங்கும் அதற்கு உயிர் கொடுத்தாள். இருவரது உரையாடல்களும் பதிவாகி இருந்தன. அந்த குரல்கள் ஒலித்தன. மறுமுனையில் பேசியவன் குரலை மாற்றிக்கொண்டு பேசியிருக்க வேண்டும். இன்னாருடைய குரல் என்று அதை அடையாளம் தெரிந்து கொள்ள முடியவில்லை. அவன் டேப் ரெக்கார்டரின் கழுத்தை நெறித்துவிட்டு அந்த மனிதனை பற்றிய விவாதத்தில் ஈடுபட்டான். டெலிபோனில் அவன் எதற்காக மிரட்டினான் என்பதை உன்னால் யூகிக்க முடிகிறதா? 3 கொலைகளையும் செய்தது கலா அல்ல என்பதும் அவன் அவற்றை செய்திருக்க கூடும் என்றும் தெரிகிறது. நிச்சயமாக அந்த கொலைகளிலே ஏதோ ஒரு மர்மம் இருக்கிறது என்பது தெளிவாகிறது. யாரையாவது காப்பாற்றும் நோக்கத்துடன் தியாக உள்ளத்தோடு கொலை பழிகளை கலா தன் மீது சுமத்தி கொண்டு இருக்கலாம். யார் மீது அவளுக்கு இத்தகைய அக்கறை இருக்கும்? இன்னும் பசுபதி மீதுள்ள மயக்கம் தெளியவில்லையா? அவன் செய்துள்ள கொலைகளிலிருந்து அவனை காப்பாற்றும் பொருட்டு ஏற்றுக்கொண்டு இருக்கிறாளா? கலா இதை போல எதையாவது செய்து இறக்கலாம்.
தீர்மானமாக எந்த ஒரு முடிவுக்கும் வர முடியவில்லை. டெலிபோனில் பேசிய மிரட்டல் ஆசாமியை கண்டுபிடித்த அவனை விசாரித்தால் ஓரளவு உண்மைகள் அம்பலமாகலாம். ஆனால் அவனை சந்திப்பது எப்படி? ஒன்று மட்டும் அவனுக்கு புரிந்தது. கொலைகளை பற்றி துருவி ஆராய்ந்தால் நிச்சயமாக அவன் ஆபத்துக்களை உண்டு பண்ண முயற்சி செய்வான். அப்பொழுது அவன் இன்னார் என்பதை கண்டுபிடித்து விடவும் வாய்ப்பு இருக்கிறது. மர்ம மனிதன் டெலிபோன் மூலமாக மிரட்டியதை போலீஸிலே தெரியப்படுத்தி விடலாமா? அவள் கேட்டாள். அது அவ்வளவு பலனை தராது. நீலமேகத்தின் சார்பிலே நாம் வேலை செய்கிறோம். உண்மையை கண்டுபிடித்து அவரிடம் தெரியப்படுத்த வேண்டாம். அதன் பிறகு போலீசாரிடம் ஸ்டேட்மெண்ட் தயாரித்து கொடுக்க வேண்டாம். வசந்த் எதை செய்தாலுமே அதில் சாதுரியம் இருக்கும். அவருடைய திறமையின் மீது அவளுக்கு நம்பிக்கையுண்டு. அதனால் அவளுக்கு எதிரான கருத்துக்கள் எதையுமே வெளியிடவில்லை. தொடர்ந்து வேகமாக செயல்படுவது என்று 2 பேர்களுமே முடிவு செய்தார்கள். அதே சமயத்தில் மர்ம ஆசாமி அவளை கொன்று விடுவதாக மிரட்டியதையும் 2 பேர்களும் நினைவு கூர்ந்தார்கள். சிவோகம் சிற்றம்பலம் பகுதி 13. இரவு நேரம். உமாவை வீட்டுக்கு அனுப்பிவிட்டு வசந்த் தனியாகவே புறப்பட்டான். 3 கொலைகளையும் செய்ததாக ஒப்புக்கொண்டவள் கலா. கொலைக்காரன் காரணங்களையும் விளக்கினாள். அவள் ஒப்புக்கொள்வதற்குரியவையாக இருந்த பொழுதிலும் ஓர் இளம் பெண்ணால் அந்த அளவுக்கு துணிந்து செய்ய முடியுமா என்பது கேள்விக்குறியாக இருந்தது. வசந்த் ஒட்டு தாடியுடன் நெற்றியில் விபூதியிட்டு காவி உடுப்பு அணிந்திருந்தான். முற்றும் துறந்த ஒரு பால்ய சாமியாரை போலவே அவனுடைய தோற்றம் இருக்கும். சிவோகம் சிற்றம்பலம் என்ற சொற்கள் தான் அட்டிக்கொரு தரம் தொண்டையை விட்டு வெளியில் வந்து கொண்டு இருந்தன. அவன் மங்கலான இருட்டிலே நடந்து கொண்டே இருந்தான். அது அசோக் நகர் துவங்கும் பகுதி. பயத்தை உண்டு பண்ணுவதை போன்ற இருண்ட அமைதி. ஜன நடமாட்டம் இல்லை என்றே சொல்லலாம். மழை தூறல்கள் போட்டுக்கொண்டு இருந்ததும் அதற்கு காரணம். ரத்னாவின் வீடு தனியாக இருந்தது. ஒதுக்குப்புறமான பகுதி. அங்கே என்ன அக்கிரமங்கள் நடந்தாலுமே மற்றவர்களால் பார்க்க முடியாது. வீதியின் எதிரில் பெரிய வீடு ஒன்று அரை குறையாக எழும்பியிருந்தது. இன்னும் வேலை முடியவில்லை. வீட்டினுள் விளக்குகள் எரிந்து கொண்டு இருந்தது. உள்ளே 2 பெண்களின் பேச்சு குரலும் கேட்டது. கலாவும் ரத்னாவும் பேசிக்கொண்டு இருக்கலாம். காவி உடுப்பு அணிந்திருந்த வசந்த் எதிர் கட்டிடத்தில் நுழைந்து மாடியில் பதுங்கிக் கொண்டான். எதிர் வீட்டுக்கு யார் யார் வந்து போகிறார்கள் என்பதை இனிமேல் தெரிந்து கொள்ளலாம். அந்த வீட்டுக்கு டெலிபோன் இணைப்பு இருந்தது. 2 வளைவான தென்னை மரங்கள் ஓங்கி வளர்ந்து இருந்தன. திடீரென்று ஜன்னல் பக்கமாக வெளிச்சத்தில் ரத்னாவின் முகம் தெரிந்தது. அவள் டெலிபோனில் யாருடனோ பேசுகிறாள். ஏதேதோ பேசுகிறாள். பிறகு வைத்துவிட்டு ஜன்னலை விட்டு மறைகிறாள். 2 பெண்கள் மட்டும்தான் இருக்கிறார்களா அல்லது துணைக்கான்? வசந்த் சிந்தனையை எங்கெல்லாமோ மேயவிட்டான். பெண்கள் தைரியமாக எப்படி எல்லாமோ வாழ்க்கை நடத்துகிறார்கள். ஆண்கள் தான் பண்டை காலத்து பெண்களைப் போல ஒதுங்கி வாழ வேண்டியதாக இருக்கிறது. சிறிது நேரத்துக்கெல்லாம் கதவு திறக்கப்பட்டது. வெளிச்சம் கதவு வழியாக வெளியில் பரவியது. ஒரு பெண் வெளியில் வந்தாள். அது ரத்னாதான் என்பது நன்கு தெரிந்தது. டெலிபோனிலே யாரோ அவளை அழைத்து இருக்க வேண்டும். அவள் புறப்பட்டு வருகிறாள். கலாவும் அவளுடன் பேசிக்கொண்டே வந்தாள். 2 பேர்களுமே வெளியில் போகிறார்களா? பக்கத்து வீட்டில் உள்ள வேலைக்கார பையன் ஓடி வந்தான். அவனிடம் ஏதோ சொல்லுகிறாள் ரத்னா. அவன் ஓட்டம் பிடிக்கிறான். வசந்த் எல்லாவற்றையும் உன்னிப்பாக கவனித்து கொண்டு இருந்தான். சில பெண்களின் இரவு வாழ்க்கை எப்படியெல்லாமோ இருக்கும். அதன் பின்னணியை ஆராய்ந்தால் வெளியில் சொல்ல முடியாத அருவருப்பு உண்டாகும். அடுத்த 5வது நிமிஷத்தில் அந்த தெரு திடீரென்று பிரகாசம் ஆகியது. ஒரு கார், வாடகை கார் வந்து நின்றது. வேலைக்காரன் முன்னால் இருந்து இறங்க பின்பக்கத்தில் ரத்னா ஏறி அமர்ந்தாள். அந்த வாடகை கார் சென்றது. கலா வீட்டினுள் சென்றாள். வெளிச்சம் மறைந்தது. கதவு சாத்தப்பட்டு விட்டது. எல்லாவற்றையும் சுறுசுறுப்பாக கவனித்துக் கொண்டிருந்த வசந்த் அவள் இந்த நேரத்தில் நன்றாக உடுத்தி கொண்டு எங்கே போகிறாள் என்பதை குறித்து சிந்திக்கலானான். சில விலை மாதர்களின் இரவு வாழ்க்கை பெரும்பாலுமே இப்படித்தான் இருக்கும். ரத்னாவும் பாதை மாறி செல்லும் பெண்தானா? பணத்துக்காக கட்டான உடலை வாடகைக்கு விடும் பெண்தானா? அவன் வேதனைப்பட்டான். அழகான பெண்களிடம் ஒழுக்கத்தை எதிர்பார்க்க முடியாதோ என்று கவலையாகவும் இருந்தது. 5 நட்சத்திர ஹோட்டல் மேனேஜரிடம் நாசுக்காக விசாரித்தால் எல்லா விவரங்களையும் தெரிந்து கொள்ள வாய்ப்பு உண்டு. அவன் கீழே வந்து நின்று பொய் தாடியை தடவினான். ரத்னா வெளியேறிய இந்த சந்தர்ப்பத்தில் கலாவை சந்தித்து பேசினால் கொலைகளை பற்றிய உண்மையான தகவல்கள் கிடைக்கலாம். சாமியார் உடையில் இருப்பதால் கௌரவமான வரவேற்பு கிடைப்பதுடன் அவள் மனம் திறந்தும் பேசலாம்.
தான் செய்துள்ள பாவங்களை போக்க பரிகாரமும் தேடலாம். அவள் காதல் திருமணத்தில் படு தோல்வி அடைந்ததன் காரணமாக மனமுடைந்து போயிருக்கலாம். மனதை அழுத்தி கொண்டு இருக்கும் சுமையை இறக்கி வைக்க முடியாதவளாகவும் தத்தளித்து கொண்டிருக்கலாம். வாழ்க்கையிலே தோல்வி கண்டவர்களின் நெஞ்சம் எப்படி தவிதவிக்கும் என்பது அவனுக்கு நன்றாகவே தெரியும். அவன் உடனே அங்கே சென்றான். இருட்டினிலே பகுதி 14. வீட்டினுள் ஒரு விளக்கு மட்டுமே எரிந்து கொண்டிருந்தது. கலா கட்டிலின் மீது உட்கார்ந்திருந்தாள். அவள் ஆழ்ந்த சிந்தனையுடனும் ஒரு விதமான பரபரப்புடனும் காணப்பட்டாள். பிறகு அவள் டெலிஃபோன் டைரக்டரியை எடுத்து சில பக்கங்களை புரட்டினாள். பால் பாயிண்ட் பேனாவினால் ஒரு காகிதத்தில் ஒரு சில எண்களை குறித்து கொண்டாள். அதே நேரத்தில் ஜன்னலுக்கு வெளியில் நின்று கொண்டு இரு கண்கள் கவனிப்பதை அவள் அறிய மாட்டாள். அவள் சில எண்களை டயல் செய்துவிட்டு மேனேஜர் ப்ளீஸ் என்று சொன்னாள். சில நிமிடங்கள் வரையிலும் காத்து கொண்டிருந்தாள். மறுமுனையில் இருந்து அவள் எதிர்பார்த்த ஆசாமி பேசும் குரல் கேட்டது. ஹலோ சுகு, என்னை இந்த நேரத்தில் எதிர்பார்த்திருக்க மாட்டீர்கள். ஐ ஆம் கலா, அன்லக்கி கேர்ள் ஹியர் என்று சொன்னாள். அப்படி சொன்னபோது அவளுடைய கண்கள் சிவந்து முகம் வாடிவிட்டது. சுகு என்பது யார்? அவள் மேனேஜர் ப்ளீஸ் என்று சொன்னாளே, அதன் அர்த்தம் என்ன? வசந்த் ஆராய்ச்சி செய்தான். சௌக்கியத்துக்கு என்ன? சாகாமல் செத்துக்கொண்டே இருக்கிறேன். குழந்தை எப்படி இருக்கிறது? அது எனக்கு போதும். என் குழந்தையை பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள். யார் கேட்டாலுமே அது உங்கள் குழந்தை என்று சொல்லிவிடுங்கள். சிரிக்கிறீர்களா? சிரியுங்கள். உங்களை போன்றவர்கள் சத்தம் போட்டு சிரித்தால்தான் என்னை போன்ற விவசாய கெட்ட பெண்களுக்கெல்லாம் புத்தி வருது. குட் நைட்டா? நோனோ, இது எனக்கு பேட் நைட். என்றைக்குமே என் வாழ்நாளிலே பேட் நைட்டே வராது. அவள் சொல்லிக்கொண்டே ரிசீவரை வைத்தாள். இதுவரையிலும் கட்டுப்படுத்தி வைத்திருந்த கண்ணீர் அணை உடைந்து விட்டது. படுக்கையில் அமர்ந்தபடியாக முகத்தை இரு கைகளாலும் மூடிக்கொண்டு குலுங்கி குலுங்கி அழுதாள். தன்னை போன்ற ஒரு பெண்ணுக்கு அடுத்த சோதனைகள் வரக்கூடாது. தகுதியற்ற ஒருவனை காதலித்து கல்யாணமும் செய்து கொண்டது தன்னை எங்கே கொண்டு போய் நிறுத்திவிட்டது. இனி அழுவதால் ஒரு பயனுமே இல்லை. கூப்பிடும் மணி ஒலித்தது. வெளியே போன ரத்னா திரும்பிவிட்டாளா? அவளுக்கு ஒரு பெண் டெலிஃபோன் செய்தாள். உடனே வரும்படி அழைத்தாள். ரத்னா முதலில் தயங்கிய பொழுதிலும் இறுதியில் ஒப்புக்கொண்டாள். எனக்கு டான்ஸ் ஒத்திகை இருக்கிறதாம். 5 மணிக்கெல்லாம் வந்து விடுகிறேன். யார் வந்து கதவை தட்டினாலுமே திறக்காமல் உள்ளே இருந்தபடியாக பதில் சொல்லி அனுப்பிவிட. ஏதாவது தேவை என்றால் இங்கிருந்தபடியாக பக்கத்து வீட்டு பையனை கூப்பிடு. அவன் உடனே ஓடி வந்து உதவி செய்வான் என்று அவள் கூறியிருந்தாள். கலாவுக்கு ஓட்டல் அனுபவம் உண்டு. விபச்சாரத்தில் ஈடுபடும் பெண்கள் இரவில் அழைத்து வரப்படுவார்கள். 5 மணிக்குள் அனுப்பப்பட்டு விடுவார்கள். ரத்னா ஆடம்பரமாக எப்படி வாழ்க்கை நடத்துகிறாள் என்ற கேள்விக்கு விடை கிடைத்துவிட்டது. அவளும் ஒரு தொழில்காரியே. ஒரு பெண் அவளுக்கு டெலிஃபோன் செய்தாள். அவள் தான் விபச்சார விடுதியை இயக்குகின்றவளா? தொடர்ந்து கூப்பிடும் மணி ஒலிக்கவே அவள் எழுந்து சென்று முன் விளக்கை போட்டாள். ஜன்னல் வழியாக பார்த்தாள். வாசலிலே நின்று கொண்டு இருக்கும் மனிதனை பார்த்ததுமே திடுக்கிட்டாள். யாரை சந்திக்கக்கூடாது என்று நினைத்து கொண்டிருந்தாளோ அவன், அதாவது அவளை லவ் மேரேஜ் செய்து கொண்ட கணவன் என்ற உரிமையை பெற்ற பசுபதி. இரவில் அவன் ஏன் இங்கே வர வேண்டும்? அவன் நடத்தும் பிழைப்பு எத்தகையது என்று அவளுக்குத்தான் தெரியுமே. ஒருவேளை ரத்னாவை தேடி? அவன் தன்னை பார்த்து விடவே ரத்னா வீட்டில் இல்லை, அவள் வெளியில் போயிருக்கிறாள் என்று சொன்னாள். மானம் கெட்ட பிறவியான அவனுடைய முகத்தை நேருக்கு நேராக பார்க்கவில்லை. அவள் எனக்கு தேவையில்லை. என் மனைவியான உன்னைத்தான் நான் பார்க்க வேண்டும். கதவை திற. ரத்னா வெளியில் போனதை தெரிந்து கொண்ட பிறகுதான் இங்கே நான் வந்தேன் என்ற அவன் ஆவலுடனும் ஒரு விதமான துடிதுடிப்புடனும் சொன்னான். கலாவுக்கு ஆத்திரம் பொங்கியத. அவனால் ஏற்பட்டுள்ள ஏமாற்றங்கள் கண்ணீரை வரவழைத்துவிடும் போல இருந்தன. தந்தையிடம் கார்கள் விஷயமாக பேசுவதாக கூறிக்கொண்டு வந்தவன் தன்னை வசீகரித்து விட்டான். அடிக்கடி வந்து தன்னையே கொள்ளை கொண்டு விட்டான். இந்த விஷயத்தில் கல்யாண வயதில் மகளை வைத்திருக்கிறவர்களும் அந்நிய ஆண்களிடம் எச்சரிக்கையுடனே தான் நடந்து கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் அவளுடைய தந்தையை போல ஏமாற நேரிடும். பசுபதியை வீட்டினுள் அனுமதித்ததும் கலாவுடன் பேசவிட்டதும் அவர் செய்த முதல் குற்றம். நீங்கள் இங்கே வரவேண்டிய அவசியமே இல்லை. நான் உங்களிடம் பேசவும் மாட்டேன். நமக்குள் சட்ட ரீதியான விவாகரத்து ஏற்படாமல் இருக்கலாம். ஆனால் நான் உங்களை ஒதுக்கிவிட்டேன் என்றென்றுமே. அப்படித்தான். நீங்கள் என்னை என்றைக்கும் தேடவே வேண்டாம். அவள் கண்டிப்பாக சொல்லிவிடவே என்ன செய்வது என்று தோன்றாதவனாக பசுபதி வெளுத்தான். வெளிச்சத்தில் அவளுடைய இளமை கொடி கட்டி பறந்தது. அவனுக்கு அது தெரிந்தது.
அவன் மது அருந்தி இறந்தான். பேசும்போதே சாராய நெடி. கதவை திறந்தால் காத்து கொண்டிருக்கும் புலியைப் போல தன் மீது பாய்வான். தடுத்தாலும் கேட்க மாட்டான். பலவந்தமாக அதை நீ சொல்ல வேண்டியதில்லை. நான் எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் உன் கணவன். எனக்குரிய உரிமையை நான் நிலைநாட்டிக் கொள்ளுவதில் தயக்கம் எனக்கு தேவையில்லை. நீயாக கதவை திறக்காவிட்டால் கதவை பெயர்த்துவிட்டு உள்ளே வந்து விடுவேன். அவன் குரலை அடக்கி கொண்டு உருமினான். அவளை கடித்து தின்று விடுவதைப் போல பார்த்தான். அவளுக்கு பயமாக இருந்தது. அவன் முரட்டுத்தனமானவன், எல்லாவித அக்கிரமங்களுக்கும் துணிந்தவன். உங்களை நான் வெறுக்கிறேன். ஐ ஹேட் யூ. என்னை தொந்தரவு செய்யாமல் போய்விடுங்கள். கதவை திறக்கப் போகிறாயா இல்லையா? முடியாது. நெவர். எனக்கு தொல்லைகள் கொடுக்க முயன்றால் உங்கள் 3 நண்பர்களின் கதியை உங்களுக்கும் சுட்டி காட்டி விடுவேன். கலா அவள் தன்னுடைய கணவன் என்பதை மறந்துவிட்டாள். ஒரு துரோகியை, அயோக்கியனை, நிறம் மாறும் பச்சோந்தியை பார்ப்பது போன்ற உணர்வே உண்டாயிற்று. ஆகவே அவன் தன்னுடன் பழகியவன் என்பதையும் மறந்து கத்தினாள். அவனுடைய கண்களிலே விழிப்பதே பாவம் என்றும் கருதினாள். ஒரு மனிதன் ஆண்மையுள்ளவன் மனைவியை, அதிலும் இரவிலேயே விபச்சாரத்தில் ஈடுபடுத்த துணிவானா? வேடி. கையாலாகாத கடைந்தெடுத்த கோளை காதலித்து கொண்டிருக்கும் போதே தன்னை காட்டி அவர்களிடமே ஏராளமான பணமெல்லாம் வாங்கியிருக்கிறான். தானாகவே இயங்கும் கேமராவை பயன்படுத்தி தானும் அவனும் நெருங்கி பழகும் காட்சியெல்லாம் படம் எடுத்ததுடன் அவர்களிடமும் கொடுத்திருக்கிறான். மனைவியை வணங்கும் தெய்வத்துக்கு சமமானவளை பேரம் பேசுகிறவன், பணம் வாங்குகிறவன் எத்தகைய கொடூரமானவனாக இருப்பான். ஆரம்பத்தில் அவனுடைய அலங்கார வார்த்தைகளுக்கு அடிமையாகியது உண்மை. பெற்றோர்களையும் எதிர்த்து போராடி அவர்களது சம்மதம் இல்லாமல் பதிவு திருமணம் செய்து கொண்டதும் உண்மையானால் அவனுடைய செய்கைகள் நெஞ்சத்தை இரும்பு கோட்டையாக மாற்றிவிட்டன. இனிமேல் அவனை போன்ற அயோக்கியர்கள் உள்ளே நுழைந்து பார்க்க முடியாது. அதற்கு அனுமதியும் கிடையாது. வீட்டுக்கு வெளியிலே நின்று கொண்டிருந்த பசுபதி வெட்கம், மானம், ரோஷம் இல்லாதவன் போல உள்ளே வந்துவிட தவியாக தவித்தான். அவள் கண்டிப்பாக மறுத்துவிட்டாள். கடைசியாக அவன், கலா, என் பொறுமையை சோதிக்க வேண்டாம். நான் உன்னை சந்திக்க வேண்டும். கதவை திறவேன் என்று கத்தினான். உள்ளே வந்தால் நீ மரணத்தை தான் சந்திப்பாய். உன்னை போன்ற ஈன பிறவிகளை உலகத்தில் நடமாட விடுவதே பாவம். அவனுக்கு இனிமேல் வார்த்தைகளில் மரியாதை இல்லை. காதலித்து கல்யாணம் செய்து கொண்டான் என்ற மதிப்பு என்றைக்கோ காய்ந்த சருகாகி எரிந்துவிட்டது. கோபத்தினால் அவள் சீறினாள். அவனுக்கு ஆத்திரம் வந்துவிட்டது. முரட்டு பலத்துடன் கதவை பெயர்க்கவும் துணிந்து விட்டான். என்னையா ஈன பிறவி என்று சொன்னாய்? இரு, நான் என்ன செய்கிறேன் பாரு. சென்னையிலே காரில் பவனி வரும் எத்தனையோ பெரிய மனிதர்கள் என்னை போலத்தான் தொழில் செய்கிறார்கள். அவர்களுக்கு சமுதாயத்திலே செல்வாக்கு இருக்கிறது. பணம் சம்பாதித்து சொகுசாக வாழ்க்கை நடத்த வேண்டுமானால் எதையாவது செய்து தானே ஆக வேண்டாம். அவன் கதவையே பெயர்த்து விட்டான். அவனால் இப்படியும் செய்ய முடியும் என்று கலா கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை. அவள் நிலை குலைந்து நின்று இருந்தபோது அவன் வீட்டினுள் நுழைந்து ஒரே தாவலில் புஜங்கள் இரண்டையும் இறுக்கமாக பிடித்து கொண்டான். இப்பொழுது உன்னால் என்ன செய்ய முடியும்? நான் பலாக்காரம் செய்வேன். என்னை யாருமே தடுக்க முடியாது. அவள் கடும் கோபத்துடன் அவனை உதறி தள்ளிவிட்டு பழம் நறுக்கும் கத்தியை தூக்கினாள். பசுபதி மிரளவோ பயப்படவோ செய்யவில்லை. கையை பிடித்து திருகினான். கத்தி தானாகவே கீழே விழுந்தது. அடுத்து மூர்க்கத்தனமான போராட்டத்தில் இறங்கிவிட்டான். உச்சக்கட்டம். இதுவரையிலும் மறைவாக நின்று நடப்பதை கவனித்துக் கொண்டிருந்த வசந்த் காவி உடுப்பு சகிதமாக உள்ளே பாய்ந்து அவனுடைய சட்டையை பிடித்து தூக்கி கன்னத்திலே ஒரு குத்து விட்டான். கன்னம் அப்பளம் போல வீங்கிவிட்டது. கலாவை எழுந்திருக்க விடாமல் கீழே போட்டு அழுத்தி பிடித்து இருந்த அவன் அவளை விட்டுவிட்டு எழுந்தான். அதே வேகத்திலே கீழே கிடந்த கத்தியை எடுத்துக்கொண்டு பாய்ந்தான். இதை போன்ற நிகழ்ச்சிகள் நடக்கும் என்பதை வசந்த் எப்பொழுதுமே எதிர்பார்த்தான். எனவே அவன் சற்றும் தாமதிக்காமல் காலால் மணிக்கட்டை தாக்கினான். கத்தி பறந்து விழுந்தது. 2 பேர்களுமே பயங்கரமாக மோதினார்கள். மத யானைகள் 2 துதிக்கைகளை நீட்டியவாறு சண்டை போடுவதைப் போல இருந்தது. கலா என்ன செய்வது என்று தோன்றாதவளாக வாயடைத்து போய் நின்றாள். சண்டை போடும் பசுபதி மனித தன்மைகளை இழந்து இருந்ததால் மனைவிக்குரிய சம்பிரதாயமான துடிப்பு அவளுக்கு உண்டாகவில்லை. கணவன் என்பவன் எப்பொழுதும் கணவனாக, ஆண் பிள்ளையாக நடந்து கொள்ள வேண்டும். அவனுடைய நடத்தை குள்ள நரியின் செயலாக இருக்கக்கூடாது. சிங்கத்தின் தன்மை கொண்டதாக இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் மனைவி ஒதுங்கி போய் விடுவாள். அவளுடைய இதயம் பாறையை போல இறுகிவிடும். சண்டையின் மும்முரம். வசந்தின் தாடி அவனுடைய கையோடு போய்விட்டது. சாமியார் உடையிலே வசந்த்
துப்பறியும் ஏஜென்ட். பசுபதி திடுக்கிட்டான். அவளுடைய முகத்திலும் அதிர்ச்சி பரவியது. 2 பேர்களுக்குமே கள்ள தொடர்பு இருக்கக்கூடும் என்று பசுபதி சந்தேகப்பட்டான். மேலும் ஆத்திரமடைந்தான். ஆனால் இந்த சூழ்நிலையில் அவனால் எதுவுமே செய்ய முடியவில்லை. கலா என்னை எதற்காக ஒதுக்கினாய் என்பதை இப்பொழுது நான் தெரிந்து கொண்டேன். இந்த கபட வேடதாரியுடன் சந்தோஷமாக குடும்பம் நடத்த. பசுபதி கோபத்துடன் பேசிவிட்டு வெளியில் வந்தான். பெயர்த்த கதவை சரி செய்துவிட்டு போனான்.